பெரியாரில் தொடங்கிய சீமான் பெரியாராலேயே அழியப்படுகிறார். அழிந்து விடுவார் என்பது உறுதி. இறுதி கட்டத்துக்கு அவர் வந்துட்டாரு. பெரியாரை தொட்டுட்டாரு. இனி அவர் நிச்சயமாக அவருக்கு ஏன்னா பெரியார் தொட்டது முதலில் தொட்டது பெரியாருடைய இயக்கங்களுக்காக பெரியாரை மக்களுக்கு கொண்டு போகின்ற பணியில் வந்தார். அவர் வளர்ந்தார். ஆனால் இப்போது சங்கிகளிடத்திலும் பார்ப்பனரிடத்திலும் அகப்பட்டு கொண்டார். நிச்சயம் தமிழ்நாட்டிலே அவருக்கு இனி அழிவு காலம்தான். அவர் பெரியாரை தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். வேறு யாரை அவர் சொல்லுவார்? வேறு யாரை சொல்லுவார்? தலைவர் பிரபாகரனை சொன்னார். அவரையும் இழிவுபடுத்தி அவரிடத்தில் போட்டோ எடுத்தது போல காட்டி அவரையும் மிக மிக கேவலப்படுத்தி இருக்கின்றார். இப்படி தலைவர் பிரபாகரனையும் சரி தமிழர் தலைவர் பெரியாரையும் சரி இழிவுபடுத்துகிற சீமான் இனி நெடுங்காலம் அரசியல் பண்ண முடியாது. அவரை அரசியல் பண்ண தற்காலிகமாக ஒரு கவசமாக அவரை கையாளுகின்ற பார்ப்பன கூட்டம் இறுதி வரை அவரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய தேவை முடிந்தாலோ அதை எடுத்துக்கொண்ட இந்த செய்திகள் தோல்வி அடைந்தாலோ அவரை நிச்சயம் கழட்டி விடுவார்கள். அதுதான் உண்மை. பெண்கள் குறித்ததற்கான கருத்துக்களும் அதை விட தமிழ் மொழி குறித்து காட்டும் நாட்டு பாசை என்று தெரிவித்த ஒரு சூழல் இருந்திருக்கும். அதை இப்போ எடுத்து வச்சு அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பேசிட்டு இருக்காரு. நிச்சயமாக இது 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பேசியது. அன்றைக்கு பேசியது அத்தனையும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெரியாருடைய கருத்துக்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டது. பெண்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பெண்கள் அதில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறையில் பெண் அதிகாரிகள் கான்ஸ்டேபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் பெண்கள் இருக்கின்றான்னு சொன்னால் அதுக்கு பெரியார் தான் காரணம். 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தீர்மானம் முதல்ல தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞரால் அது நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு பெண்கள் அதே மாதிரி சொத்துரிமை பெண்களுக்கு தரப்பட்டது. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான். டாக்டர் அம்பேத்கர் அமைச்சராக இருந்து நிறைவேற்ற முடியாமல் அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்த அந்த சொத்துரிமை இதைத்தான் தமிழ்நாட்டில் பெரியாருடைய சொல் கேட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி இன்றைக்கு அந்த சொத்துரிமையை தமிழ்நாட்டில் பெண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பெண்கள்கிட்ட இவருடைய பப்பு வேகாது. பெரியார் சொன்னது அத்தனையும் பெண்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. பெண்கள் அந்த உரிமைகளை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர் பெண்களுக்கு எதிரானவர் பெரியார் என்று இனிமேல் இவரை சொல்லிட்டு அது சில வெறும் ஊடகங்கள் மத்தியில் கையை உயர்த்தி பேசிட்டு ஊடகத்தார் கேட்டால் உனக்கு என்ன அக்கறைன்னு திருப்பி அவரையும் கேட்டுட்டு இனிமேல் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்க முடியாது. அம்பலத்துக்கு வந்துட்டார். நிச்சயமாக இன்றைக்கு ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்குது. அந்த ஈரோடு மாவட்டத்தை பெரியார் மாவட்டம் என்று பெயரை மாற்றியவர் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த நூற்றாண்டு விழாவில் தான் பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி அரசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கல்வி திட்டத்திலிருந்து கணினி வரைக்கும் எல்லாவற்றிலும் பெரியார் கொண்டு வந்த அந்த எழுத்து சீர்திருத்தம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் தமிழ் வளர வேண்டும், தமிழ் அறிவியல் மொழியாக வேண்டும், தமிழ் அறிவியல் மொழியோடு அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் பெரியார் தமிழை பற்றி பேசினார். அது இன்றைக்கு அந்த எழுத்து சீர்திருத்தம் யாரை கேட்டாலும் தெரியும். அது பெரியார் எழுத்து, அது பெரியார் தமிழ் என்று அதுக்கு பெயரே வந்திருக்கு. அது சீமான் தற்கொலை படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு படிக்கிறவங்க அத்தனை பேரும் பெரியார் கொடுத்த எழுத்துல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு கணினி எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு பெரியார் எடுத்து பேச காரணம் இதற்கு ஆண்டுகள் கழித்து இவ்வளவு அரசியல் தூரத்துக்கு வந்ததுக்கு பின்பு பல்வேறு தேர்தலில் போட்டியிருக்காரு, பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அப்ப இப்ப பேசுவதற்கான நோக்கம் அதான் பெரியாருடைய இறுதி கட்டம், அதாவது சீமானுடைய இறுதி கட்டம். அது சங்கிகிட்ட சிக்கியிருக்கிறாரு. சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் நுழைய முடியாத அளவுக்கு பெரியார் என்ற பிம்பம் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருந்தது. இதை உடைக்காமல் சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள் வர முடியாது என்பதை உறுதியாக தெரிந்த காரணத்தால் இப்போது இவரை வைத்து பேசி இந்த பெரியாரை அசிங்கப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ கொண்டு போகலான்னு தொடங்கினாங்க. அது எதிர்விளைவு உருவாயிடுச்சு. அது அசிங்கப்படுத்தினதை விட
பெரியாரை தேடுவது, இந்த தலைமுறை பெரியாரை படிப்பது அதிகமாக போச்சு. விவாதங்களில் பூரா பெரியார் இது வரைக்கும் என்ன பண்ணார், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார், உலகத்துக்கு பயன்பட்டார், பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் விவாதிக்கிறாங்க. எல்லாரும் அதை பற்றி சிந்திக்கிறாங்க. அதுக்கு இவங்க பெரியார் அழிக்கலான்னு தொடங்கினாங்க. பெரியார் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார்.